வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லக்ஷன்ஸ் வேர்ல்டு. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? நான் இந்த சேனலில் குட்டீஸ்க்கான ஆக்டிவிட்டீஸும் புதுவிதமான ரெசிபிஸும் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஹோம் பேஜுக்கு வரும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் வேர்க்கடலை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி வீட்டிலையே பீனட் பட்டர் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கடைகளில் கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டில் அதோட அதிக ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலரும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த விதமான கலரும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் தான் வீட்டிலையே சட்டுன்னு வித்தின் 10 மினிட்ஸில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் மற்ற நட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இதை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுள்ள வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி கடைகளில் வறுத்து கிடைக்கிற வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை தான் கிடைச்சாலும் நோ ப்ராப்ளம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்தது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும், இல்லாட்டி பச்சை வேர்க்கடலை அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் வறுக்க வேண்டி வரும். கருக விடக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்துட்டு அதோட தோலை நீக்கிக்கலாம். தோலை நீக்கி தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் இந்த பீனட் பட்டர் நல்லாயிருக்கும். குறைவான பொருட்களை வச்சு இதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு பொடியாக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக அரைக்க மாதிரியே அரைச்சாலே போதும். தன்னாலே ஒரு பேஸ்ட்டாக மாறிடும். எந்த விதமான வாட்டரை ஆட் பண்ண தேவையில்லை. அந்த மிக்சியோட ஹீட்டுக்கே அது பேஸ்ட்டாக மாறிடும். பேஸ்ட்டாக மாறின பிறகு நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா பேஸ்ட்டாக மாறிட்டு இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சால்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலைனா அதுலேயே சால்ட் இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வெல்லமும் அடுத்து 1 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். கீ எதுக்காண்டி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கிறதுக்காண்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் அதோட கன்சிஸ்டன்சி மாறாமல் அப்படியே இருக்கும். கீ ஆட் பண்ணலை அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி கட்டியாக மாறிடுது. அதனால தான் நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ இல்லாட்டி ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கீ ஆட் பண்ணால். அவ்வளோதான், நம்மளோட பீனட் பட்டர் வீட்டிலையே கம்மியான விலையில் ரொம்ப சீக்கிரமான டயத்திலே பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், பீனட் பட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த பீனட் பட்டரை ப்ரெட்லையும் சப்பாத்திலையும் ஸ்ப்ரெட்டாக தடவி பசங்களுக்கு கொடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதை நைட் டின்னருக்கு சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி இதை ப்ரெட்டு கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். இது கூட ஒரு பனானா இருந்தால் போதும். அதையும் கட் பண்ணி சென்டரில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களோட டின்னர் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக தேவை. சில பசங்க வேர்க்கடலை சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஓகே நண்பர்களே, இது போன்ற ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. பை பாய்.